க்ரோத் மைண்ட் செட், ஃபிக்ஸ் மைண்ட் செட் இருக்குது. சிலாக்கிட்ட மைண்ட் செட் வந்து க்ரோத் மைண்ட் செட். க்ரோத் மைண்ட் செட் என்றால் இன்னொரு ஒப்ஸ்டாக்கிள், எங்களுக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அதை தாண்டி போகணும் இருக்குது. சிலாக்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஃபிக்ஸ் மைண்ட் செட். என்ன நடந்தாலும் டீச்சர் சரியில்லை, இந்த அந்த எக்ஸாம் கஷ்டம், இன்றைக்கு மழை பெஞ்சது, விளங்குதா, அந்த சொல்லிக்கே தெரியும். அந்த அப்படிப்பட்டாக்கள் தான் கூடுதலாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இந்த அது கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க, முன்னேற மாட்டாங்க. அதே இல்லை எப்படி இருப்பாங்க. சில ஆக்களுக்கு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு வேறு பிரச்சனைகளும் இருக்குது. இதனால் மட்டும்தான் அது வரும்னு நான் சொல்ல வரையில. அந்த க்ரோத் மைண்ட் செட்டை நாங்கள் கரிக்குலத்தில் இன்டிகிரேட் பண்ணணும். க்ரோத் மைண்ட் செட்டை இன்டிகிரேட் பண்ணணும் கரிக்குலர். மேத்ஸ் காலமிருந்து மேத்ஸ் இருக்கக்கூடாது. க்ரோத் மைண்ட் செட் பிள்ளைகளுக்கு இருக்கணும் கரிக்குலத்தில். ஃபின்லாண்டில் தானே இந்த பீஸா ஸ்டடியில் இந்த டாப் லிட்ரஸி ரேட் இருக்குது. அவங்க ஃபின்லாண்டில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஃபேக் நியூஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க கரிக்குலத்தில். வேறு இது வெரி இம்பார்ட்டண்டான நியூஸ். இப்போ ஏஎல்லாம் அப்புறம் பிள்ளைகளுக்கு தெரியும் எது ஃபேக் நியூஸ். சொல்ல எங்கிட்ட படித்தா டாக்டர்ஸ் கூட போடுவாங்க, சில கூட ஒரு லூஸ் மாதிரி போடுவாங்க. நான் சொல்கிறேன் நோ, இது ஃபேக் நியூஸ். படித்த டாக்டர்ஸ் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவாங்க. சில ஒரு டாக்டர் ஒரு படித்த டாக்டர் ஃபேஸ்புக் போட்டுக்கிறார், ஹார்ட் அட்டாக் வந்தால் கோஃப் பண்ணி கொண்டு சொன்னால் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் போயிடுமெண்டு. நான் அப்படி ஒன்று, அது சும்மா ஒரு ஃபேக் நியூஸ் அது. அப்போ நான் சொன்னேன் யூஆர் அ டாக்டர், சரியா? இப்போ ஃபின்லாண்டில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபேக் நியூஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணு. சில நாடுகளில் மெடிசனுக்கு எடு பண்ணுறதும் டீச்சிங்க்கு எடு பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அவ்வளோது கஷ்டம். ஒன்று டீச்சர் சம்பளம் கூட, டீச்சிங்குக்கு எடுபடுறது கஷ்டம். உங்களுக்கு மேத்ஸில் நீங்கள் சூப்பர் கெட்டிக்கானாக இருக்கலாம், அதை வச்சுக்கொண்டு நீங்கள் நல்ல மேத்ஸ் டீச்சர்னு சொல்ல முடியாது. டீச்சிங் என்று சொல்கிறது ஒரு கலை, அது ஒரு சயின்ஸ், அது ஒரு கலை. சயின்ஸை யூஸ் பண்ணி கலையை பாவிக்கும். மெடிசனுக்கு என்டர் பண்ணி லைஃப்பில் நான் மெடிசனுக்கு என்டர் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ் நீ படித்து ஒரு டீச்சராக வரணும்னு சொல்கிறேன். டாக்டர் வாரத்துக்கும் டீச்சர் தான் டீச் பண்ணுறாங்க அந்த ஆளை.